ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் தனுஷ் கேமியோ சுத்தமா வரல. அது ரொம்பவே அவரோட சுண்டவரல காமிச்சிருந்தா கூட போதும் அப்படி இருந்துச்சு. பட் சுத்தமா வரல. எப்பயுமே அவர் நல்லா பண்ணுவாரு. பட் திஸ் வாஸ் டிஃபரண்ட். எதிர்பார்த்தபடி அது he is done justice. 15 years before நம்ம தனுஷ் எப்படி பார்த்தோமோ அப்படியே நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். தனுஷ் நடிச்ச மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். கிட்டத்தட்ட தனுஷை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால அது நல்லா இருந்துச்சு. நியூ ஃபேஸ்க்கு இவ்ளோ கூட்டம் வந்திருக்குன்னா உண்மையா இது பெரிய விஷயம் தாங்க. அவர் சொன்ன பார்த்தா ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அப்படிதான் இருக்கு. போர் அடிக்காது அவ்வளவுதாங்க. நீங்க எப்பயுமே தனுஷ் படத்துல எப்படி டிஃபரெண்டா எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரி இதுல டிஃபரெண்டா எதிர்பார்க்கலாம். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எப்படி லவ் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இதே பெரிய பிளஸ் பாயிண்ட் ஹீரோ தனுஷும் பவிஷும் ரெண்டு பேரும் நீங்க சொல்லலாம். பாட்டு எல்லாமே த்ரோட் த மூவி எல்லாமே போர் அடிக்காது அவ்வளவுதாங்க. போர் அடிக்காம நம்ம இந்த மூவி அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பவிஷ் கேரி பண்ணியிருக்காரு. இப்ப பவிஷை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த படம் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம தனுஷை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு இந்த பவிஷை பார்க்கும்போது. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த படத்துல பெரிய பிளஸ் பாயிண்ட் ஹீரோ தான் பெரிய பிளஸ் பாயிண்ட். அண்ட் தனுஷ் டைரக்ஷன் இது ரெண்டும் காம்பினேஷன் எக்ஸலண்டா இருக்கு. பார்ட் 2 இதோட டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி நம்புறோம். அது எப்படி பண்ணிருக்காங்கன்னா இந்த மூவி இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எப்படி லவ் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இதே 90sல நீங்க பாத்தீங்கன்னா அந்த லவ் எப்படி கை கட் பண்றது, சூசைட் பண்றது, கையில ஆணி அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் 80sலாம். இந்த மாதிரி இப்ப அப்படி கிடையாது. ஜென்ரேஷன் ரொம்ப இப்ப என்ன ஜென்ரேஷன் பசங்க என்ன மைண்ட் செட்டோ அந்த பேஸ் பண்ணி தனுஷ் எடுத்திருக்காரு. அதனால உண்மையா ஆட்ஸ் ஆஃப் ஃபார் தனுஷ். அதே மாதிரி இந்த மூவி ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட்னா பவிஷ் தாங்க. வித்தவுட் பவிஷ் இந்த மூவி ஐ கெஸ் அவ்வளோ இருக்கா எனக்கு தெரியல. எனக்கு தனுஷும் பவிஷும் ரெண்டு பேரும் நீங்க சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. போர் அடிக்கல, அதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். போர் அடிச்சதுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. போர் அடிக்காம அது போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுவும் யோசிச்சு பாருங்க, இது ஃபுல்லா நியூ ஃபேஸ்க்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா உண்மையா இது பெரிய விஷயம் தாங்க. இட்ஸ் அ வெரி வெரி பிக் திங் தான். எல்லாம் சொல்லணும்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு தனுஷ் அண்ட் பவிஷ். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லா சீனுக்கும் கிளாப்ஸ் தட்டுற மாதிரி இருக்கு. அதுவும் வர அந்த மேத்யூ கேரக்டர் பண்ணிருக்காருல்ல, சோ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும், ஃபுல்லா தனுஷ் சாங் தான். அது வந்தோடனே பசங்க எல்லாம் அவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளோ கத்துறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. எந்தெந்த இடத்துல கிளாப்ஸ் வரும், எந்தெந்த இடத்துல டான்ஸ் ஆடணும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு தனுஷ். ஸோ அது ஏத்தாப்புல இப்ப இருக்கிற மைண்ட் செட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காருங்க. ஸோ இது எல்லாமே ஆட்ஸ் ஆஃப் தனுஷ் அண்ட் பவிஷ். அப்படியே இருக்குங்க. தனுஷ் தான், அதான் சொல்றேன்ல, 15 years பிஃபோர் நம்ம தனுஷ் எப்படி பார்த்தோமோ அப்படியே நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். தனுஷ் நடிச்ச மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். ஆக்டிங்ல இருந்து, வாய்ஸ்ல இருந்து, டான்ஸ்ல இருந்து அப்படியே தனுஷ் தாங்க. ஸோ இதுல எந்த குறையும் பவிஷ சொல்லவே முடியாது. மோர் ஓவர் இது ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லவே முடியாது. பார்க்கும் போது இது எப்படி இருக்குன்னா அவர் 5-6 மூவிஸ் நடிச்ச மாதிரியே இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ அதனால மியூசிக் சாங்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க வரணும். நார்மலா வந்தீங்கன்னா நார்மலா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளவுதான். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் அவ்வளவுதாங்க. ரேட்டிங் 8. இல்லாதது மட்டும் தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். மத்தபடி ஆல் ஓகே தான். எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோ ஆக்டிங் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட தனுஷை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால அது நல்லா இருந்துச்சு. தனுஷோட டைரக்ஷன்ல 2 படம் வந்திருக்கு. ரெண்டுமே டிஃபரண்ட் ஜானர். மூணாவது வந்திருக்க படம் அதுவும் வேற ஜானர்ல இருக்கு. ஆமா. எப்படி ட்ரை பண்ணிருக்காரு தனுஷ்? நீங்க எப்பயுமே தனுஷ் படத்துல எப்படி டிஃபரெண்டா எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரி இதுல டிஃபரெண்டா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா தனுஷோட கேமியோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் தனுஷ் கேமியோ சுத்தமா வரல. அது ரொம்பவே அவரோட சுண்டவரல காமிச்சிருந்தா கூட போதும் அப்படி இருந்துச்சு. பட் சுத்தமா வரல. ட்ரைலர்லனா ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். பட் அது சுத்தமாவே இல்ல. தனுஷ் கேமியோவே இல்ல. அது ரொம்பவே டிசப்பாயின்ட். கேமியோ இல்ல, படம் ஓரளவு ஜாலியா போகுது. படம் ஜாலியா தான் போகுது. பட் அவர் கேமியோ இல்லாதது எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அவர் சுண்டவரல காமிச்சிருந்தா கூட நாங்கெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா வந்திருப்போம். பட் இல்ல, சுத்தமாவே இல்ல. தனுஷ் எப்பயுமே அவரோட பிலிம்ல எப்படி டிஃபரெண்டா எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு. ஓகே, எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நல்லா தான் இருக்கு. எமோஷன்ஸ் பெருசா ஓகே ரொம்ப நம்ம ஃபீல் பண்ற அந்த மாதிரிலாம் இல்ல. ஜாலியா அவர் சொன்ன பார்த்தா ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அப்படிதான் இருக்கு. ஆனா அவர் இல்லாததுனால தனுஷ் ஃபேன்ஸ்க்கு அது ரொம்ப டிசப்பாயின்ட். ஆமா, ஜிவி இருக்காரு. அவர் மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. தனுஷ் வாய்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸ் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சாங் மியூசிக் எல்லாமே அதான் இவங்களோட 2 பேரோட காம்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காம்போ நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? ஸ்கிரீன் பிளே நல்லா தான் இருக்கு. அவருடைய ராயன் எப்படி இருந்துச்சோ, பர்பாண்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதோட ஸ்கிரீன் பிளேவும் மாசா இருக்கு. எல்லாருமே நல்லா பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. காமெடி லவ் பெருசா காட்டல, காமெடி மேபி வச்சுக்கலாம். அது நல்லா இருக்கு. ரேட்டிங்
ரேட்டிங் 9 கொடுப்பேன். தனுஷ் வந்திருந்தா ரேட்டிங் பத்தி பேசிருக்கவே முடியாது, வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். பட் வராததுனால ஓகே 9. அவர் வராததுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அதனால 9. வெரி நைஸ். என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க? ஜென்சி மூவி எல்லாம் நியூ லைக் 20s கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் ரன் வெல். 2K கிட்ஸ்க்கான ஒரு லவ் ஸ்டோரி கான்செப்ட். கான்செப்ட் எங்க போர்ல அடிக்கல அந்த ரெண்டு. இல்ல போர்ல அடிக்கல மூவி. தனுஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷா இருக்கா? எப்பயுமே அவர் நல்லா பண்ணுவாரு. பட் திஸ் வாஸ் டிஃபரெண்ட். எதிர்பார்த்தபடி அது he is done justice. யங் ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? Everybody is done very well. நல்லா இருக்கு.